எனக்கு சின்ன வயசுலயே ஆனா நிறைய அட்டென்ஷன் கிடைச்சது பிகாஸ் ஆஃப் மை ஐஸ். எஸ் எங்க போனாலும் ஒரு அப்படியே உத்து பார்ப்பாங்க. திரும்ப திரும்ப இந்த பொண்ணு கண்ணு பாரு அப்படி சொல்லுவாங்க. நான் அப்ப வந்து பயங்கரமான ரஹ்மான் ஃபேன், crazy A.R. Rahman fan, and I was the most heartbroken one that he had become a Muslim because I was a Hindu back then. Dileepaவே இருந்திருக்கலாம். After I finished anchoring, ஃப்ளைட்ல வந்து ஒரு 25-30 ஆர்டிஸ்ட் இருக்கும். ஸோ நேர ரஹ்மான் சார் என்கிட்ட வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி போனார். அவ்வளோதான், எல்லா ஆர்டிஸ்டும் என்னை வந்து ஒரு முறை. 35 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஒரு ப்ளூ ட்ரெஸ்ஸோட காஸ்டியூம்க்கு ஃபுல் குந்தன் ஜுவல்லரி போட்டிருந்தேன். அந்த ஜுவல்லரி மட்டும் அப்போ 40,000. அப்போ 35 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ ஐ வாஸ் லைக் வாட் 40, அது சம்பளம் கூட இல்லை. அது சிவாஜி அங்கிள் கூட நடிக்கிறேங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஐயோ எப்படி நடிக்க போறோமோ தெரியலையே அப்படின்னு எல்லாம் எனக்கு வந்து இல்லவே இல்லை. ஐ ஜஸ்ட் நியூ ஐ ஹேட் டு கிவ் மை பெஸ்ட். ஒரே ஒரு டென்ஷன் என்னன்னா, அவர் 7:30 மணி கால் ஷீட், 7 மணி கால் ஷீட்னா 6:45 மேக்கப்போட ரெடியா இருப்பாரு. அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லி எல்லா அட்டென்ஷனும் அவர் மேல போயிடும். நம்ம மேல வந்து இட்ஸ் ஹார்ட்லி பீப்புள் ஆர் கோயிங் டு சீன்னு ஒரு பயம் இருக்கும். நான் வந்து மறந்து போய் அவர்கிட்ட வந்து ஸோ ஐ வென்ட் ஃபார் ஷூட்டிங் அண்ட் வி டிட் திஸ். நீ எதுக்குமா இங்கிலீஷ்ல பேசுறப்போ, இது இங்கிலீஷ் செட்டா ஹாலிவுட்டா, எப்போ அது ஹாலிவுட்டாப்பா அப்படின்லாம் கேட்பாரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் மோகினி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர். எஸ், so happy to meet you. ரொம்ப சந்தோஷம். டிகேட்ஸ் ஆஃப் பீயிங் இன் தி இண்டஸ்ட்ரி, 13 வயசுல ஆரம்பிச்ச கெரியர்லையா மேம், இப்போ ரொம்ப குட்டி பொண்ணா ஸ்டார்ட் பண்ணதுதான். அந்த ஒரு குட்டி பொண்ணுக்கு இப்போ நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? when you look back, what do you want to tell that 13-year-old? நடிக்காத, first finish your studies. Because I really missed my childhood. 13 வயசுல நடிக்க ஆரம்பிச்சதுனால I feel I didn't live through my childhood. So 18-19க்கு முன்னாடி படிப்பை விட்டுட்டு ஒரு கெரியர் இதுதான் சூஸ் பண்றது வந்து இட்ஸ் நாட் அ வைஸ் திங். இட்ஸ் நாட் வைஸ் scientifically, psychologically. So I would like to tell my younger self, அவசரப்படாத, வெயிட் பண்ண, go back to school, finish your studies. இதுதான் ஒரு கெரியர்னு ஆண்டவர் வந்து டிசைட் பண்ணியிருந்தாரு ஒருத்தங்க லைஃப்லன்னா, that will come and find you. So that's what I will say. அப்போ எப்படி மேம் அந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு ஒரு அந்த வாய்ப்பு வந்தப்போ என்ன ஓடிச்சு? ஒண்ணுமே இல்லை, என்னமோ ஒரு ஃபிலிம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து என்ன நினைச்சேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் ஐ எம் ஆக்டிங் இன் மூவி அப்படின்னு. நான் சின்ன வயசுல வழுவூர் ராமையா பிள்ளை கிட்ட தான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த டைம்ல சுனிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. இங்க வந்து அவங்களுக்கு கோடைமழை வித்யான்னு பேரு. ஸோ ஷீ வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டான்சர். சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு எனக்கு. அப்போ ஒரு 8 வயசு 9 வயசு அந்த மாதிரி இருக்கும். அப்போ சடனா அவங்க வந்து ஒரு ஃபுல் மேக்கப் எல்லாம் போட்டு, ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ல ரெட் கலர் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ஃபுல் மேக்கப்ல கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்போ சின்ன பசங்கள்ல அப்ப பார்த்துட்டு இருந்தோம், ஐயோ இது மாதிரி எல்லாம் மேக்கப் போடுவாங்க போல. அப்பதான் வந்து சொன்னாங்க கோடை மழை அப்படின்னு ஒரு படத்துல வந்து அவங்க நடிக்கிறதுக்கு அப்ப செலக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி செலக்ட் ஆகும் பொழுது எல்லாருடைய கண்களும் அவங்க மேல இருந்தது. அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே மாறி இருந்தது. ஹலோ அந்த மாதிரிலாம் சொல்லி அப்ப எனக்கு வந்து நடிச்சா நம்ம இப்படிலாம் பிஹேவ் பண்ணலாம், இப்படிலாம் மேக்கப் போட்டுக்கலாம், இவ்வளோ அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து நான் வந்து யோசிச்சேன். ஸோ ஐ தாட் இந்த வாய்ப்பு எனக்கு வந்தப்போ அப்போ நம்மளும் அப்படி மேக்கப் போட்டு போகலாமா டான்ஸ் கிளாஸ்க்கு அப்படின்னெல்லாம் வந்து எனக்கு வந்து யோசிக்க தோணுச்சு. அட்டென்ஷன் இவ்வளோ கிடைக்குமா அப்படின்னு தோணுச்சு. எனக்கு சின்ன வயசுலயே ஆனால் நிறைய அட்டென்ஷன் கிடைச்சது பிகாஸ் ஆஃப் மை ஐஸ். எங்க போனாலும் ஒரு அப்படியே உத்து பார்ப்பாங்க. திரும்ப திரும்ப இந்த பொண்ணு கண்ணு பாரு அப்படி சொல்லுவாங்க. ஸோ பட் அதை விட வந்து ஒரு நல்ல அட்டென்ஷன் கிடைக்கும் போல இருக்குன்னு நான் நினைச்சேன். அது நல்லதுன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த வயசுல அந்த அட்டென்ஷன் நல்லது இல்லை அப்படின்னு எனக்கு இப்பதான் தெரியும். அண்ட் அது சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம், லைக் சினிமால வந்ததுக்கு அப்புறம் அந்த வயசுல உங்களுக்கு தோணுன விஷயம் அப்படியே தான் இருந்துச்சா? சினிமால வந்து இல்ல, அது வந்து ஒரு 2 days இருந்தது, அவ்வளவுதான். 2 days வந்து ஐ எம் ஆக்டிங் இன் a மூவி அப்படி இப்படிலாம் இருந்தது.
அப்புறம் வந்து ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே போனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு கடல் மாதிரி. அதில் ஒரே ஒரு குட்டியூண்டு மீன் வந்து ஐ எம் எவ்ரி திங் அப்படின்னு நினச்சா அது வந்து முட்டாள்தனம். ஸோ அந்த மாதிரி கடவுள் நிறைய பேரை வந்து இண்டஸ்ட்ரியில் வர வைப்பாங்க, நிறைய பேரை இண்டஸ்ட்ரி விட்டு தூக்குவாங்க. பல கோடி ஆர்டிஸ்ட்ல நானும் ஒருத்தி, அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த உண்மை வந்து அப்போவே எனக்கு தெரிஞ்சுது. அட்டென்ஷன் வேண்டான்னு தோணுச்சு. ஐயோ இல்லை நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு பொண்ணு, உங்கள் வீட்டிலலாம் 13 வயசு பொண்ணு இருக்குல்ல, அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு எனக்கு வந்து காமிச்சுக்கணும், பழகணும், நடந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது ஒரு 2 நாள்லயே போயிடுச்சு. அந்த ஃபிஸ் மாதிரி இட் ஜஸ்ட் வெண்ட் அவே. சைல்ட்ஹுட்ல மிஸ் பண்ண விஷயம்னு சொன்னீங்களா மேம்? மற்ற பசங்களை பண்றது பார்த்து நிறைய நம்மளால பண்ண முடியலையேன்னு அந்த மாதிரி யோசிச்ச மொமெண்ட் அண்ட் ரீலிவ் பண்ணிருக்கீங்களா அந்த மொமெண்ட் ஏதாச்சும்? ஐயோ இல்லவே இல்லை. ரொம்ப நல்லவளா பிறக்கக்கூடாது, பிறந்து கேத்தலிக்கா ஆகவே கூடாது, பிகாஸ் பொய்யே சொல்ல முடியாது. ஸோ அதனால ஐ குடன்ட் ஈவன் ரீலிவ். எனக்கு பொய் சொல்லணும்னா ரொம்ப பயம். ஸோ நான் வந்து என்ன நினைச்சேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் கட் அடிச்சாங்க. ஸோ நான் பேசின இப்போ எல்லாம் பண்ணும்பொழுது அவங்க ஐ திங்க் கட் அடிச்சு அந்த படத்தை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி என்னால் கட் அடிக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது, சைட் அடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட பயந்து நைட் அண்ட் டே படிச்சு பாஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. ஆல் தோஸ் குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்சஸ் புட் டுகெதர், தட்ஸ் வாட் மேக்ஸ் யூ அ ஹியூமன் பீயிங், தட்ஸ் வாட் வில் ஷேப் யுவர் கேரக்டர். இல்லை ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்னு இருக்கும், அது ஷேப் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்சஸ். அதெல்லாம் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ சம்டைம்ஸ் என் வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப சீரியஸாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் என்னால் பார்க்க முடியும். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் கிரே. எனக்கு தெரியவே தெரியாது, புரியவே புரியாது. இட்ஸ் அ எஸ் ஆர் நோ. ஸோ அதனால ஐ திங்க் மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவுட் சைடோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேமரா முன்னாடி நின்று அந்த ஒரு மூமெண்ட், பிகாஸ் டான்சர், கிளாசிக்கல் டான்சர் ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருந்தீங்க. ஸோ ஸ்டேஜ் அதெல்லாம் மேபி ஒரு பயம் இருந்திருக்காது. பட் அந்த ஃபர்ஸ்ட் கேமரால நின்று நடிக்கிறது, அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ஞாபகம் இருக்கா? உல்டா, கேமரா முன்னாடி தான் எனக்கு பயம் இல்லை, ஸ்டேஜ் முன்னாடி. இப்போவும் என்னை வந்து டான்ஸ் ஆட சொன்னி பாட்டெல்லாம் பாட சொன்னா இப்போவும் எனக்கு அந்த பயம் இருக்கு. பிகாஸ் கேமரா முன்னாடி ரீடேக் எடுக்க முடியும், பார்த்துக்க முடியும், ரிஹர்ஸ் பண்ண முடியும். எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ஷார்ட்டை ரெண்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக ரெண்டர் பண்ண முடியும். பட் ஸ்டேஜுங்கிறது வந்து 100% சின்சியாரிட்டி, 100% கான்சென்ட்ரேஷன் அண்ட் அட்லீஸ்ட் 75% டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஷைன் ஆன் அ ஸ்டேஜ். அண்ட் பரதநாட்டியம்னு வரும்போது நான் உங்களை மாதிரி தான் இருப்பேன், ஒல்லியாக இருப்பேன், 14 அப்போ. ஸோ யூ நீட் டு கவர், ஒரு பெரிய ஸ்டேஜை கவர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் வேணும். அண்ட் அந்த ஃபுல் ஸ்டேஜை கவர் பண்ண, ஒரு இடத்துலையே பொம்மை மாதிரி ஆடாமல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஸ்டேஜ் வாஸ் மோர் அ சேலஞ்ச் ஃபார் மீ நாட் டு பி கான்ஷியஸ். படத்தில் வந்து ஒரு ஷாட்டுக்கு ஒரு நாள் கூட எதுக்குமே நான் வந்து ரொம்ப கான்ஷியஸ் ஆன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஷாட் என்னவா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து சிவா வந்து பூ கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட்டாக இருந்தது. ஏதோ பூ கொடுத்தாரு, நான் வாங்கிட்டு போயிட்டேன், அவ்வளோதான். ஐ லவ் யூ சொல்லு அப்படின்னா ஐ லவ் யூ சும்மா சரி, சிரிச்சுட்டு ஐ லவ் யூ சொல்லு சரி, அவ்வளோதான். பரதநாட்டியம்ங்கிறதுனால வந்து எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் வந்து 34A 32C 18B நோ ஐ திங்க் இட்ஸ் 18A அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால யூ ஜஸ்ட் நீட் டு பிக் அப் ஃப்ரம் வாட் எவர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூ லேர்ன்ட், நவரசான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ யூ ஜஸ்ட் பிக் அப் யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃப்ரம் தேர், யூ ஜஸ்ட் ரெண்டர் இட் அண்ட் கோ. இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் ஃபார் மீ. எனக்கே ஒரு பெரிய என்டர்டெய்னிங்காக இருந்தது. பாருடா, நமக்கு வந்து கோவம் வருதான், நமக்கு வந்து லவ் எல்லாம் வருதான், இப்படியெல்லாம் பேசுகிறோமா, அந்த மாதிரி வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தது. பட் அந்த இனிஷியல் பீரியட்ல அப்படி இருக்குமான்னு தெரியாது மேம் சின்ன பசங்களுக்கு. பட் அந்த இமோஷன்ஸ் உள்ளுக்குள்ள எடுத்து, லைக் வெளியே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது, உள்ளுக்குள்ள அதை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அந்த மாதிரி. இப்போ மெத்தட் ஆக்டிங் ஐ எம் நாட் ஃபார் மெத்தட் ஆக்டிங், லூஸ் ஆயிடும் சீக்கிரம். பக்குபாவா பிரகாஷ் ராஜ் தவிர எனக்கு தெரிஞ்சு மெத்தட் ஆக்டிங் வந்து ரகுவரன் பண்ணாரு. லேடிஸ்ல வந்து ரொம்ப ரேரு, லேடிஸ்ல வந்து ரொம்ப, பிகாஸ் we get very easily emotional, ஆனா we are also stronger human beings emotion wise. Ladies are women are very very strong in our emotions. அது எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியும், எங்கே கொடுக்கணும்னு தெரியும், எங்கே கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியும், எங்கே கட் ஆஃப் பண்ணணும்னு தெரியும். ஸோ மெத்தட் ஆக்டிங்ல வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா பேரே ஆக்டிங், உள்ளெல்லாம் வாங்கி the only method I need to do is எந்த லைட் வாங்கணும், எந்த கேமரா ஆங்கிள் இருக்கு,
கண்டினியூட்டி என்ன இருக்கு, பக்கத்துல இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து என்ன ரியாக்ட் பண்றாரு, அவரோட கியூ என்ன, எதுக்கப்புறம் வந்து நான் வந்து என் டயலாக் சொல்லணும், என் டயலாக் சொல்றதுக்கு நடுவுல நான் எப்படி பார்த்து ரியாக்ட் பண்ணோம், இதெல்லாம் தான் இந்த மெத்தட் தான். ரொம்பலாம் உள்வாங்கி அப்புறம் நிஜமாவே லவ் பண்ணி நிஜமாவே கல்யாணம் பண்ணி அப்ப வருஷத்துக்கு வந்து ஒரு 25 பேரை லவ் பண்ணி 32 பேரை கல்யாணம் பண்ணி இதெல்லாம் வந்து too much of confusion. No. அதுவும் மேக ஊர்வலம் பாட்டு பத்தி எனக்கு ஒரு 2 லைன் பாட முடியுமா? எனக்கு அதுவும் மேக ஊர்வலம் எல்லாரும் காத முடிச்சு. I don't know today if my voice is good. அதோ மேக ஊர்வலம் அதோ மின்னல் தோரணம் அங்கே பாவம் இளையராஜா அங்கிள். இதோ காதல் ஊர்வலம் இதோ காமன் உற்சவம் இங்கே. பியூட்டிஃபுல். மனோ மட்டும் கேட்காம பாத்துக்கங்க அழுதுடுவாரு. How was அது ஒரு மேஜிக்கலான ஒரு செட் மாதிரி இருக்கும்ல மேம் அந்த சின்ன It வயசு. was very tedious. Yeah. It was very tedious because அதுல ஒரு ப்ளூ சாரி இருக்கும். அந்த காலத்துல I think இருமான ரோஜாவே was released in 91 correct. 35 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஒரு ப்ளூ ட்ரெஸ்ஸோட காஸ்டியூம்க்கு ஃபுல் குந்தன் ஜுவல்லரி போட்டிருந்தேன். அந்த ஜுவல்லரி மட்டும் அப்போ 40,000. அப்போ 35 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ ஐ வாஸ் லைக் வாட் 40, அது சம்பளம் கூட இல்லை, அது என்னோட சம்பளத்தை விட அந்த நகை வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி சர்ப்ரைஸ். இவ்வளோலாம் வேஸ்ட் பண்ணுவாங்களா, கோல்டு கூட இல்லை இவ்வளோ வேஸ்ட் பண்ணுவாங்களான்னு. அப்புறம் வந்து ஒரு என்னுடைய தலையை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் எடுத்துட்டு போனால் தலை ஒட்டிடும், வெளியிலேயே எடுக்க முடியாது, அவ்வளோ ஹேர் பின்ஸ். ஓகே. தலை ஃபுல்லாக ஹேர் பின்ஸ். So it took about 2 hours for me to get ready for one dress. And every dress was very different. Yes. அப்புறம் வந்து கொஞ்சம் midriff எல்லாம் தெரியும். So 13 yearsல வந்து midriff எல்லாம் தெரியுற மாதிரி போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கஷ்டமா இருந்தது. நான் வந்து இப்படி போடுற மாதிரி எல்லாம் போத்திட்டு எல்லாம் செட்டுக்கு போவேன், பேன் கேக் வந்துடும். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி இஷ்யூஸ் நிறைய இருந்தது. பட் அந்த ஃபிலிமுடைய அந்த செட்டில் லைட்மேன்லேருந்து டைரக்டர்லேருந்து கொரியோகிராஃபர் வந்து ரகு மாஸ்டர், பிருந்தாக்கா வந்து இருமான ரோஜாவை படத்தில் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க ரகு மாஸ்டருக்கு. ஸோ பிருந்தாக்காலேருந்து சிவாலேருந்து டான்சர்ஸ்லேருந்து எவ்ரி சிங்கிள் பர்சன் இந்த செட் வந்து வி ஆல் என்ஜாய்ட் தட் சாங் வென் வி வர் ஒர்க்கிங். மனோவோட வாய்ஸில் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். நான் அதோடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து நான் கேள்விப்பட்டேன். எப்படின்னா, எனக்கு நிஜமான முடியாது, இருமான ரோஜாவையில் என்னுடைய நிஜமான முடி டில் ஹியர் இருக்கும். ஸோ அந்த முடி ஒரு ஹீரோயின், இந்த படத்தில் இந்த ஹீரோயின் நடிக்க போது இவ்வளோ பெரிய ஒரு முடி இருக்குன்னு சொல்லி அதுக்காக எழுதின ஒரு பாட்டு, ஒரு சீக்வன்ஸ் தான் அது. ஸோ அதனால இட் வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். அதோடைய ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரே நாள் அழகிய முகம் பார்த்தேன், ஒரு வீணை சாங், வீணை ஒரு பிட்டு வரும். அப்போ நான் அப்படியே எந்திரிச்சு பின்னாடி வந்து 3 இருக்கும், அப்படி சிரிக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த சாங்கோடது. ஸோ அது வந்து என்ன ஸ்டூல் மேலெல்லாம் நிற்க வச்சுருந்தாங்க வேற. நான் வந்து ஏசப்பா இது என்ன, இது ஸ்டூல்லலாம் நிற்க வச்சுருக்காங்க, நான் வந்து விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னலாம் ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ். அப்போது ரகு மாஸ்டர் சொன்னார், நீ பாரு இந்த சாங் வந்து நீ ஆயுசு காலம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சாங் உனக்கு கிடைக்காது அப்படின்னாங்க. விச் இஸ் வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. இந்த ஜெனரேஷனுக்கு we all listen to that song மேம். எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் அது ஆமா very melodious, very melodious, and the choreography was excellent, the cinematography was excellent. நம்பி அங்கிள் முத்தெல்லாம் போடுற மாதிரி எல்லாம் இருக்கும்ல அதுல. ஸோ we shot only in the nights. ஏன்னா அந்த லைட்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு டே டைம்ல வந்து ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நைட்டு வந்து ஒரு 7:30 8 ஆரம்பிப்போம், விடிய காலையில 5 மணிக்கு முடிப்போம். ஸோ அப்போ கூலாவும் இருக்கும், நைட்டு வந்து கூலாவும் இருக்கும், டே ஃபுல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா வரும் ஈவினிங். ஸோ வி ஷாட், ஐ திங்க் தட் சாங் வாஸ் டேக்கன் இன் 6 nights. சாங் மட்டும் 6 nights எடுத்தோம். உங்களோட கெரியர்ல இருக்கிற ஒவ்வொரு சாங்ஸும் எடுத்தா we can talk about each songs. அவ்வளோ you blessed with such good songs இல்ல மேம்? Absolutely. Yes. ரஹ்மான் சாரா இருக்கட்டும், ராஜா சாரா இருக்கட்டும். Yes, I'll come to the சிப்பி. Yeah. Lot of people. Yeah. Lot of music. But secondly எனக்கு சின்ன மருமகள்
படத்தை பற்றி தான் கேட்கணும் வித் சிவாஜி. ஸோ யூ வெரி யங் அண்ட் நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு அவர் கூட தான் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஹவ் வாஸ் தட் மூமெண்ட்? எனக்கு பயமே இருக்கல ஆக்சுவலி. I truly was not scared or worried or concerned or conscious or anything. It was just like another day, but I was always taught to be humble. So ஒரு மொமெண்ட்டை ஒரு விஷயத்த எனக்கு எக்ஸாஜுரேட் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுக்கல. அப்படின்னா ஒருத்தங்க வந்து ஒரு சாரி நல்லா இருக்குன்னு சொன்னால் தேங்க்ஸ், அதோடு அது என் மெமரியிலேருந்து போயிடும். ஐம் லுக்கிங் குட் இன் திஸ் சாரி, ஐம் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு நான் அதில் அந்த பில்டப்பே எனக்கு வந்து இருக்கவே இருக்காது. சிவாஜி அங்கிள் கூட நடிக்கிறேங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஐயோ எப்படி நடிக்க போறோமோ தெரியலையே அப்படின்னு எல்லாம் எனக்கு வந்து இல்லவே இல்லை. ஐ ஜஸ்ட் நியூ ஐ ஹேட் டு கிவ் மை பெஸ்ட். ஒரே ஒரு டென்ஷன் என்னன்னா, அவர் 7:30 மணி கால் ஷீட், 7 மணி கால் ஷீட்னா 6:45 மேக்கப்போட ரெடியா இருப்பாரு. ஸோ அந்த 6:45 போயிடணும், இல்லைன்னா 5 நிமிஷம் முன்னாடி போயிடணும். ஸோ அந்த ஒரு இது மட்டும் இருக்கும். சிவாஜி அங்கிள் கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லபோதிபோன்னு ஓடி போய் ஸோ வாட் வி டிட் வாஸ், நான் வந்து ரூம்லயே மேக்கப் போட்டுக்கல, அங்கே அந்த லொகேஷன் போய் அப்படியே தூக்க கலக்கத்தோட அப்படியே போய் உட்காருவேன். கிருஷ்ணகாருன்னு எனக்கு அப்போ ஒரு மேக்கப் மேன் இருந்தாரு, அவர் தான் வந்து மேக்கப் போட்டாரு. ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அப்படியே தூங்கிட்டே இருப்பேன் மேக்கப் சேர்ல, அவர் வந்து மேக்கப் போட்டு ரெடி பண்ணி உட்கார வைப்பார். I was like 14 or 15 years. ஆமா, I think I would have handled that experience better now like a professional. அப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து டிஸ்னி வேர்ல்ட் கூட்டு போற மாதிரி இருந்தது. வித் ஆல் த காஸ்ட், அது அந்த படத்துல இருக்கிற காஸ்டா இருந்தாலும் இட்ஸ் வெரி ஹியூஜ் காஸ்ட்ல மேம். லைக் வடிவுக்கரசி ஆண்டி. எஸ். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் உங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க படம் ஒரு பிரெட் அண்ட் பட்டரா இருந்தது கிடையாது, எப்போதுமே இருந்தது கிடையாதுன்னு சொல்லி இருந்தாலும், பட் நம்ம ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்தும் எடுக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல மேம். அந்த மாதிரி இப்போ சிவாஜி சாரா இருந்தாலும் வடிவுக்கரசி அம்மா இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ்ல எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு? வடிவுக்கரசி ஆண்டி வந்து இன்னி வரைக்கும் ஒரு ஃபேமிலி, a person in a family. நான் அவங்கள பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, பட் ஐம் வெரி ஷுர் நான் இப்போ பார்த்தா கூட ஆண்டி அப்படின்னு போய் கட்டி பிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட், அவங்க மனசுல என்ன இருக்கோ அதுதான் வெளியில வரும். அவங்களுக்கு வந்து பொய் சொல்லி நடிச்சு ஒருத்தங்களை வந்து காக்கா பிடிச்சு அதெல்லாம் அப்படிலாம் தெரியவே தெரியாது. ஸோ ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த ஃபிலிம்ல ஃபுல் ஃபிலிம் ஐ வாஸ் இன் சாரீஸ், காட்டன் சாரீஸ், குண்டா காமிக்கணும் அப்படின்னே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் சாரீஸ் பண்ணியிருந்தாங்க. ராமகிருஷ்ணா அங்கிள் தான் காஸ்டியூமர். அந்த காட்டன் சாரீஸ் வந்து கட்டும்போது ஒரு 108 பின் இருக்கும் அதுல, பிகாஸ் எனக்கு பயம் சாரி விழுந்துருன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இந்த ஷார்ட் வந்து அப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பேன். அப்ப மட்டும் வடிவுக்கரசி அம்மா வந்து சொன்னாங்க, ஏன் மஞ்சு இப்படி பண்ற, எதுக்கு இப்படி, சாரி விழுந்துருமா, அதெல்லாம் விழாது, பின் போட்டிருக்கல, சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, ஏன்னா மற்றவங்களோட அட்டென்ஷன்லாம் இப்போ வந்து உன்னுடைய சாரிக்கு வந்து போகுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பான்னு கூப்பிடுவாங்க சிவாஜியை வந்து, அவங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க. சிவாஜி அப்பா முன்னாடி நீ வந்து நடிக்கிற, ஸோ அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ், ஒரு நடிப்பை வாங்கி நடி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்பெல்லாம் ஒண்ணுமே என்னது வாங்குறது, 5 பைசாவா 10 பைசாவா 1 ரூபாவா 10 ரூபா என்ன சொல்றாங்க வாங்க சொல்லி அப்படின்னு, சரி ஆண்டி அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து எப்ப பாரு வடிவுக்கரசி அம்மா கூடவே உட்காந்துருப்பேன் நான். ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஹர். ஸோ அவங்க கூடவே உட்காந்துருப்பேன். சிவாஜி அங்கிள் கிட்டேருந்து என்ன கத்துக்கலன்னு கேட்டாதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எல்லாமே கத்துக்கலாம். அவர் வந்து நடிப்புடைய பல்கலைக்கழகம். அவர் அப்போ கேரவன் கல்ச்சர் கிடையாது. ஸோ செட்டிலேயே தான் உட்காந்துருப்பாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. லஞ்ச் அப்போ போவாரு, சாப்பிடுவாரு. 2 o'clockனா 2 o'clock ஷாப்பாக அங்கே இருப்பாரு. ஸோ அப்படி அதே ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஃபேஸில். அந்த பேக்கப்னு சொல்ற வரைக்கும் காலையில இருந்த அந்த சின்சியாரிட்டி கண்டினியூ ஆகும், ஒரு பொடி கூட குறையாது. அந்த ஒரு சின்சியாரிட்டி வந்து இன்னைக்கு வந்து பார்க்கறது ரொம்ப ரேர். அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்டுக்கு அவர் இருந்த அந்த நிலைமைக்கு அப்போ அந்த சின்சியாரிட்டி இருந்தது. ஸோ சம்டைம்ஸ் ஐ ட்ரை டு ஃபாலோ ஹிம் ஆர் இமிட்டேட் ஹிம் ஆர் சம்திங். அது ஒரு 4 நாள் இருக்கும், 4.5 நாள் ஆகும்பொழுது அது போயிடும். ஸோ தட்ஸ் சம்திங் ஐ லேர்ன்ட். சிவா வந்து ஓ மை காட், சிவா வாஸ், he used to just laugh all the time because 2 பேரும் ஒன்றா வேறு இன்ட்ரடியூஸ் ஆனோம். நிறைய சண்டை போட்டுப்போம் செட்டில். என்ன டயலாக் பேசுகிறேன், உன் டயலாக் நல்லாவே இல்லை, ஏச்சிப்பேன், உன் டயலாக் தான் நல்லா இல்லை. உடனே சிவாஜி அங்கிள் அங்கே சிவாஜி அப்படின்னு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன பசங்க மாதிரி வந்து சண்டை போட்டுருப்போம். சீரியஸ்னஸ் வந்து பொடிக்கு கூட இருக்கவே இருக்காது. பிரச்சு சார் தான் வந்து டயலாக் எழுதினார். பிரசன்னகுமார், ஹீஸ் நோ மோர் நவ், அவர் தான் வந்து டயலாக் எழுதினாரு.
பயங்கர டயலாக்லாம் இருக்கும். இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊர் அப்படின்னுலாம். இப்போ ப்ராபப்ளி நான் நார்மலா சொல்லியிருப்பேன். அப்ப வந்து பரதநாட்டியம்ங்கிறதுனால அப்படிலாம் நிறைய வந்திருக்கும். அந்த ஃபிலிம் நான் இப்ப பார்க்கும்போது நான் ஏன் டயலாக் தானே பேச சொன்னாங்க, நான் ஏன் இப்படி பதம் வர்ணம் தில்லானாலாம் ஆடி இருக்கேனே போய் அப்படின்னு தோணும். பிகாஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ செட்ல எக்ஸ்பிரஷன்ஸ் கத்துக்கிட்டதெல்லாம் நவரசம் அந்த பரதநாட்டியம் பேக்ரவுண்ட். ஸோ அதனால அங்க வந்து ஒரு கோவம்னா இப்படிதான் வரும். இப்படி பார்த்தா கூட கோவம் தான். ஆனா அதெல்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த ஃபிலிம்ல. ஸோ ஐ வுட் ஹவ் பீன் லைக் ஒரு எக்ஸாஜுரேட்டட் வெர்ஷன் ஆஃப் அ டாட்டர் இன் லா மாதிரி இருந்திருப்பேன். அப்போ நல்லவேளை என்னை யாரும் கிண்டல் பண்ணல அப்பெல்லாம். they just thought probably இவங்களுக்கு இது சூட் ஆகுது. உங்க வே ஆஃப் ஆக்டிங். ஆமா. ஸோ இன்னொரு கெரியர் இப்போ சிவாஜி அப்பா பத்தி வடிவுக்கர் சிங் அம்மா பத்தி எல்லாம் சொல்லும்போது who else has influenced you? ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் கூட you've worked. இப்போ கார்த்திக் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துக்கிட்டே வரல. விஜயகாந்த் சார் பத்தி நீங்க நிறைய இடத்துல பேசியிருக்கீங்க. ஸோ how is it இன்ட்ராக்டிங் வித் லைக் நடிக்கிறது ஒரு பக்கம்? ரொம்ப சான்ஸ் கிடைச்சது இல்லை விஜய் சார் கூட எனக்கு இன்ட்ராக்ட் பண்றதுக்கு. அவர் எப்ப பார்த்தாலும் அவர் வந்து இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. நான் வந்து மறந்து போய் அவர்கிட்ட வந்து ஸோ ஐ வென்ட் ஃபார் ஷூட்டிங் அண்ட் வி டிட் திஸ். நீ எதுக்குமா இங்கிலீஷ்ல பேசுறப்போ, இது இங்கிலீஷ் செட்டா ஹாலிவுட்டா, எப்போ அது ஹாலிவுட்டாப்பா அப்படின்லாம் கேட்பாரு. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி ஐ யூஸ் டு பி வெரி கான்ஷியஸ். ஐயோ அவர்கிட்ட பேசும்போது தமிழ் கூறும் நல்லுலகில் அப்படிதான் பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ யூஸ் டு பி வெரி கான்ஷியஸ். கார்த்திக் சார் வந்து இட் வாஸ் வெரி ஃபன். அவர் வந்து இஸ் லைக் அ கிட் ஆக்சுவலி. ஒரு சீனியர் ஆக்டர்னு நம்ம நினைச்சு போனோம்னா நம்மளை விட யங்கா இருப்பாரு ஏஜ்ல. அப்பவே வந்து he was in his 40s I'm sure. So he was older than me by 20+ years. அப்பவே 20+ years now obviously. He was much younger than me in his way of thinking, acting அந்த மாதிரிலாம். அப்புறம் அவர்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. ஒரு ஃப்ரேம்ல வந்து ஒரு 4 ஆர்டிஸ்ட் வச்சாங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணணும். அந்த ஆர்டிஸ்ட் எப்படி நடிக்கிறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நடிக்கலாம், நம்மள அவங்க ஓவர்டேக் பண்ணிடுவாங்களா, இந்த கேரக்டர் ஓவர்டேக் பண்ண விடலாமா வேண்டாமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க என்ன மாதிரி நடிச்சாலும் கார்த்திக் சார் வந்து உங்களை ஓவர்டேக் பண்ணிடுவார். அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லி எல்லா அட்டென்ஷனும் அவர் மேல போயிடும். நம்ம மேல வந்து இட்ஸ் ஹார்ட்லி பீப்புள் ஆர் கோயிங் டு சீன்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் கான்ஷியஸ். ஸோ நம்மளால வந்து அவர் மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. ஏன் சந்திரமௌலி அப்படிலாம் வந்து பேச முடியாது. ஸோ யூ ஸ்டார்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் யோர் லைன்ஸ், யோர் எக்ஸ்பிரஷன்ஸ், யோர் கேரக்டர் அண்ட் யூ ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் ப்ராப்பர்லி. லக்ஷ்மி ஆண்டி இல்லை, அவங்க வந்து என்ன ஒரு பியூட்டிஃபுல் லேடி, இன் அண்ட் அவுட், வெரி பியூட்டிஃபுல் லேடி. சுஜாதா ஆண்டி என்னோட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இப்போ நான் சொல்ற அத்தனை பேரும் ஸ்ரீவித்யா ஆண்டி இவங்க அத்தனை பேருமே அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாதான் என்னை வந்து ட்ரீட் பண்ணாங்க. அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வரும், என்னை கூப்பிட்டு கொடுப்பாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. வடிவுக்கரசி ஆண்டி, எவ்ரிபடி, எவ்ரி சிங்கிள் பர்சன். அண்ட் நிறைய லக்ஷ்மி ஆண்டிலாம் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஒன் டைப் ஆஃப் டச் அப் கிளாத் மாதிரி வச்சிருப்பாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்கின் ஆஃப் சம் அனிமல் ஆர் சம்திங். அவங்க வந்து சொல்லுவாங்க இது யூஸ் பண்ணு, இது வந்து யூஸ் பண்ண அந்த மேக்கப் வந்து கரெக்டாக நிற்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து அவங்க அது அனிமல் ஸ்கின்னு சொன்னதுலேருந்து வந்து அப்படியே ஆண்டி நான் சும்மா தொட்டு பார்க்கட்டுமா ஆண்டி அப்படிலாம் சொன்னேன். உனக்கு வேணும்னா யூஸ் பண்ணு, நீ சும்மா இந்த மாதிரி வியர்டாலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சமைக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க நிறைய. நான் அப்போ வந்து பயங்கரமான ரஹ்மான் ஃபேன், one crazy A.R. Rahman fan. And I was the most heartbroken one that he had become a Muslim because I was a Hindu back then, right? திலீப்பாவே இருந்திருக்கலாம். வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா சண்டையாவது போடாம இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளானிங் மைண்டுக்குள்ள. And I knew he was very young. Probably he is only like a little bit older than me, I think. So லக்ஷ்மி ஆண்டி வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க, பிரியாணிலாம் கத்துக்கோமா, உனக்கு தான் ரஹ்மான் பிடிக்கும்ல, இப்போ அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ பிரியாணி எல்லாம் கத்துக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. மீட் பண்ணிருக்கீங்களா? நான் yeah, I met him once. I have actually been an anchor for his very first music show in Malaysia. Wow. ஆமா, I was the anchor. 40,000 people. How was that moment? Oh, it was fabulous. எனக்கு என்ன வந்து பேசலாம் சொன்னா நல்லா பேசிடுவேன். After I finished anchoring, flightல வந்து ஒரு 25-30 ஆர்டிஸ்ட் இருக்கும். ஸோ நேராக ரஹ்மான் சார் என்கிட்ட வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி போனார். அவ்வளோதான். எல்லா ஆர்டிஸ்டும் என்னை வந்து ஒரு முறை, நாங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம், அதென்ன உன்கிட்ட மட்டும் வந்து ஹலோ சொன்னார் அப்படின்னு.
எனக்கு தெரியாதே, ஒருவேளை நான் நின்னுட்டு இருக்கேன்னு சொன்னாரோ என்னமோ தெரியலையே. ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் அ சீட். மேக்கப் பாக்ஸ்லாம் மேல வச்சுட்டு ஐ வாஸ் அபவுட் டு சிட் டவுன். தட்ஸ் when he entered. He didn't say hello, hi to anyone. He came straight to me, said hello. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட பேசவே இல்லை. Full flight. They were very angry with me. How was that lover girl inside அந்த மொமெண்ட்ல? ஒரு ஃபேன் கேர்ள் தான், லவ்வர் கேர்ள்லாம் கிடையாது. ஐ நெவர் பிலீவ்ட் இன் லவ் தட் மச். ஐ ஸ்டில் திங்க் லவ் இஸ் வெரி ரிஸ்கி. ஸோ அதனால அம்மா அப்பா பார்த்து அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பரத்தை கல்யாணம் பண்ணிட்டேன். ஈவன் இஃப் ஐ கோ பேக் நவ் டு மை ஓல்ட் செல்ஃப், நான் லவ்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் ஐ எம் லிட்டில் ஸ்கேர்ட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். கொஞ்சம் தள்ளியே. ஆமாம். யாராவது ஐ லவ் யூனா என்னங்க நான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாத்தையும் சொதப்பிடுவேன் நான். ஸோ அதனால அதெல்லாம் எனக்கு சரியே வந்திருக்காது. ரஹ்மான் சார் மேல எனக்கு நிறைய ஒரு இருக்கு. ஒரு மதம் மாறி இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட எல்லா புகழும் இறைவனுக்கே. ஆல் க்ளோரி டு காட். அதுதான் வந்து கேத்தலிக்லயும் நாங்க வந்து பிலீவ் பண்ற ஒரு விஷயம். அதனால அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. லவ்வர் கேர்ள் மூமெண்ட்ல கிடையாது. இப்போ ஸ்ரீவித்யா மேம் பத்தி பேசும்போது லைக் எப்போ லாஸ்ட் டைம் மீட் பண்ணீங்க மேம்? அவங்க இறந்து போகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி அவங்க கிட்ட நான் பேசுவேன் ஃபோன்ல.